ஹாய் தலைவா அண்ட் தலைவீஸ். வருண், நிகிதா பேர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ், 2 பேரும் யூடியூப் செலிபிரிட்டிஸ். அவங்க லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் வீடியோவா எடுத்து இன்னைக்கு பெஸ்ட் லவ்வரா யூடியூப்ல திகழ்றாங்க. ஏன் பெஸ்ட் லவ்வர்னு அவார்டு கூட வாங்கிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். என்ன தான் லவ்வரா இவங்க பெஸ்டா இருந்தாலும் மேரேஜ் லைஃப்னு வர்றப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரோட மேரேஜ் லைஃப் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி வருண் நிகிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வருண் வருண், நம்ம சேனல்ல வீடியோ ஏதாச்சும் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எடுத்துலாமே. லெட்ஸ் கோ. நானும் நிகிதாவும் லவ் பண்ணி ஒரே கம்பெனில வேலை பார்த்து மேரேஜ் பண்ணிட்டோம். நிகிதா புலி பெங்களூர், நான் சென்னை பையன். வருண், பேக் எடுத்துட்டு உள்ள வா. இரு. வா, பெங்களூர்ல இருந்து வரதுக்குள்ளார முதுகலம்லாம் உடஞ்சிருச்சுப்பா. எனக்கு சென்னையில செட்டில் ஆனாங்க ரொம்ப ஆசை. அவளுக்கும் சென்னையில ரொம்ப பிடிக்கும். போய் சொல்றான். அவனுக்கு அதாங்க நானே சென்னை வந்தேன். அதெல்லாம் அப்படித்தான் பேசிட்டு இருப்பா. அவளுக்கு ஏதாவது உளறதா வேலை தெரியாதா? டைம் இருக்குடி, இப்போ எல்லாத்தையும் எதுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்க? சாயங்காலம் வந்து பண்ணிக்கலாம். ஆனா பசிக்குது. சோ எஸ், எனக்கு சென்னையில செட்டில் ஆனதுங்க ஆசை. சோ அவளும் என் கூட வந்துட்டான். இதுல கொடுமை என்னன்னா, மேரேஜ் கையோட நேரா கிளம்பி சென்னைக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே கார்ல தான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் டிராவல் நைட். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இன்னைக்கு தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஒர்க் கூட. அதனால தான் இவ்ளோ ஹரிபரி. சோ இனிமே சென்னையில தான் இருக்க போறோம். ஹாப்பியா ஜாலியா வந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ தலைவாஸ் அண்ட் தலைவீஸ், உங்களுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ஃபோன் ஆஃப் பண்ணு. ஃபோன் ஆஃப் பண்ணுடா. எதுக்கு? இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுடலாமா? என் பொண்டாட்டி. வருண், யாருன்னு போய் பாரு. போறேன். Thank you.
பசிக்குது. இரு பிரிக்கிறேன். ஆக்கலா ஐயோ அம்மா வலி விடுறி. டைம் ஆச்சு. எல்லாம் எடுத்தாச்சு. ஆஃபீஸ் முடிச்சு நான் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிடுறேன். ஏய் வருண், ஏய் ஒரே ஒரு போட்டோ எடுறா. டைம் ஆச்சு, பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஒண்ணே ஒண்ணு டக்குன்னு எடுறா. இந்தா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். போ. காட்டு. நைஸ்ல. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. இந்தா. ஓகேவா? வண்டி எடு. ஆஃபீஸ் கிளம்பிருப்பானா பார்ப்போம். யாரு? ஹலோ மச்சான். சொல்லு மச்சி. சதீஷ். டேய் ஹாப்பி மேரிட் லைஃப்டா. தேங்க்ஸ்டா. அப்புறம் மச்சான் எப்போ ட்ரீட்டு? நீங்கள் டயல் செய்தீர்கள் தற்சமயம். ஆஃபீஸ் வாடா பார்த்துக்கிறேன். கொய்யால ஓகே. ஹாய் தலைவாசன் தலைவீஸ். ஸோ இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு மெமரபிளான டே. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் டிஜிட்டல் ஹிஸ்ட்ரி, ஃபர்ஸ்ட் நைட் vlog. நீங்கள் நினைக்கிறவெல்லாம் ஒன்றும் கிடையாது. பேசிக்காக இன்னைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் டே இங்கே தங்குறது. ஸோ ஃபர்ஸ்ட் நைட் செட்டிங்லாம் எப்படி பண்ணியிருக்கேன். என்னடா ஃபர்ஸ்ட் நைட் செட்டிங்கிறான், ஒரு ஹார்ட்டனை காணோம், சொம்ப காணோம், இது ஃபர்ஸ்ட் நைட் மாதிரியே இல்லையே அப்படின்னு யோசிக்கிற மக்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னைக்கு தாக்கு எங்கள் மெமரிஸ் தான் ரொம்ப ஸ்வீட்டான, ரொம்ப க்யூட்டான சில விஷயங்கள். ஸோ மெமரிஃபுல்லான ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். சும்மா லேசியாக படிக்காத ஒரு பையனுக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் செட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தா அவள் இம்ப்ரெஸ் ஆவான்னு நினைக்கிறேன். இதே உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஃபேமிலி தான் இதெல்லாம் செட் பண்ணுவாங்க. நீங்கள் எங்களோட ஃபேமிலி. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஃபீலை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப பெரிய ஆசை. ஸோ அதனால தான் அவங்க எல்லாருக்குமே காமிச்சேன். இது நம்ம செட் பண்ணுறது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் செட் பண்ணி என்னைக்கு தான் வந்துட்டா. நம்ம இன்னைக்கு தான் பார்த்துட்டு வரேன். சாரி கைஸ், ஐ கான்ட் வேஸ்ட் டைம் வித் திஸ் லைஃப். டாடா பை பை. ஆஹா, இதுக்கு என்னெல்லாம் நடக்க போதோ. பண்ணடி. எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. உனக்கு அதான் வெயிட்டிங். என்ன ரெடி பண்ண? ஏதோ செட் பண்ணியிருக்கேன், ஆனால் எல்லாமே ரெடி. எனக்கா? தேங்க்யூ. நானும் உனக்கு ஒன்று வச்சிருக்கேன். எங்க இருக்குது? ரெடி பண்ணாடி. ஓ எனக்கா? ஹலோ நிகிதா, சொல்லுமா. எப்படி போச்சு ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ்லாம்? எல்லாம் நல்லதாம்மா போச்சு. மாப்பிள்ள வந்துட்டாங்களா? வருண் சாயந்தரமே வந்துட்டாம்மா. ஓ சரிம்மா, எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்கல்ல? நான் கூட இருந்து பண்ணியிருக்கணும் எல்லாம் நேரம். நீ ஒன்றும் கவலைப்படாத, ஹாப்பியா இரு, நாங்கள் பார்த்துக்குறோம். சரிம்மா, நல்லபடியா நடக்கட்டும். சாமி கும்பிட்டுட்டு போங்க. நல்ல நேரம் 9:30க்கு மேலே தான். எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்மா. நீ நிம்மதியாக போய் தூங்க, நான் காலையில் கூப்பிடுறேன். குட் நைட்.
அது செம்ம அழகா இருக்குடி. தேங்க்யூ. நான் அப்படி கொஞ்சம் சுமார் தான். ஏய், சரி வா. எங்க அந்த பக்கம் போற? சாமி கும்பிட போறோம்டா. ஓகே ஓகே. ஓகேவா? நான் உள்ளார ஃபர்ஸ்ட் போறேன், நீ அதுக்கப்புறம் வா. ஓகே. இன்னைக்கு முதல் இரவு சிங்கி சக்க சக்கச்சா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு நல்லா அசத்த போறோம். இன்னைக்கு கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுவா. இந்த போட்டோஸை பார்த்து கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆகும். என்னடா ஒண்ணுமே பண்ணலையா? அவ்வளவுதானா? ஒண்ணுமே பண்ணலையா? வாவ். பாருடா. அப்பச்சிக்கு ஹே, நம்ம போட்டோஸா? எப்படி இருக்கு? பின்னிட்ட. இதுக்கே அலச்சக். எப்படி? வாவ். சூப்பரா. வெல் டன் மை பாய். வெரி நைஸ். ஏய், இந்த போட்டோலாம் இன்னும் வச்சிருக்கியா? என்னடா இவ்வளவு போட்டோஸ் வச்சிருக்க? இந்த போட்டோஸ் எடுத்து எத்தனை வருஷம் இருக்கும்னு சொல்லு. 5 years இருக்குமா? இருக்கும். நம்மளே போட்டோ போட்டு மாட்டிக்கிட்டோமே. ஐயோ, ஏய், அங்க பாரு எவ்வளவு சின்ன பையன் மாதிரி இருக்க அதுலன்னு. சின்ன பையன் தாண்டி நானு. நான் சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர் போகும்போது எடுத்தது கரெக்ட்டா? அன்னைக்கு கூட நான் ஹாட் டாக் சாப்பிட்டேன். ஹாட் டாக் சாப்பிட்டீங்க? குட்டுக்காம. இது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் போனோம் கரெக்ட்டா? எந்த ரெஸ்டாரண்ட்? அந்த அண்டர் கிரவுண்ட் ரெஸ்டாரண்ட் அண்ணா நகர்ல. எஸ். இந்த போட்டோ வந்து மால்ல எடுத்தது. பரவாயில்லையே, என்கிட்ட கூட இவ்ளோ போட்டோ இல்ல. நீ வச்சிருக்க பத்திரமா? இது பிங்க முக்கியம். குட் எஃபர்ட். ஐ லைக் இட். இம்ப்ரெஸ்டா? எஸ், தேங்க் யூ. ஆமா, செட்டப் எல்லாம் சூப்பரா இருக்கு. கஷ்டப்பட்டு நீ இவ்ளோ வர்க் பண்ணிருக்க. எப்படியும் இதெல்லாம் கொஞ்ச நேரத்துல கலைய தான் போகுது. சரி, ஒரு ரீல் எடுக்கலாமா? எனக்கு எதுக்கு வந்திருக்க? எதை கேக்குற? இல்லடா, எப்படி இருந்தாலும் கலைய தானே போகுது. ஒரே ஒரு ரீல் எடுக்கலாமே. டக்குனு ஃபினிஷ் பண்ணலாம். எத்த மூடுக்கு மாத்திரா. யோசிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரீல் எடுத்த ஃபர்ஸ்ட் கப்பிள்ஸ் நம்ம தான்டா. சூப்பரா வைரல் ஆகும். நீ கோத்ரி நல்லா வருவ. ஏற்றா அது லைட்ட. ரெடி? ஃபர்ஸ்ட் இப்படி, நெக்ஸ்ட் சுத்துறது, அதுக்கப்புறம் கிட்ட வந்துட்டு கிஸ் கொடுக்கிறது. அதோட அவ்வளவுதான். இது அது நடுவுல பண்ணிக்கலாம். கட்டு கியூட்ல? இல்ல, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. டக்குன்னு போஸ்ட் பண்ணி எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். அட்டி வாங்குவே. இன்னைக்கு நமக்கு என்ன நாள்? ஃபர்ஸ்ட் நைட்டு. போய் ஃபர்ஸ்ட் வா. புடி. ரீல்ஸ் போடுறானா?
சொல்டா. நம்ம மச்சான் செம டயர்டா. வாடா. சூப்பர்டா மாப்ள. இல்லடா, இப்பதான் இருந்தேன். நைட்லாம் ஒழுங்காவே தூங்கலடா. சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா முடிஞ்சதா? அட நீ வேற மச்சான், நைட் ஒண்ணுமே நடக்கல. டேய், நான் உன் ஃப்ரெண்டு தான்டா. நான் உன்னை தப்பால எடுத்துக்க மாட்டேன். பொத்திக்கின்னு சொல்லு. புரிஞ்சுது. வாட் ஹேப்பன்? ஒய் இவ்வளவு கடுப்பு? கடுப்புலாம் இல்லடா, நடக்கல. என்னது? எதுவும் நடக்கலையா? டேய், டெக்கரேஷன்லாம் பலமா இருந்துச்சடா. டெக்கரேஷன்லாம் என்னமோ பயங்கரமா தான் இருந்தது. ஆனா லேட் ஆயிடுச்சு, பவர் கிட்ட ஆயிடுச்சு. பாவம் அவளும் தூங்கிட்டா. மச்சா நேத்து எஸ்டர்டே நைட்டு லைவ்ல டெக்கரேஷன்லாம் காமிக்கும் போது ஒருத்த கமெண்ட போட்டான் பாரு. என்ன கமெண்ட்? டேய் சிரிக்காம சொல்லு மாமனே. மச்சா, இந்த 90s கிட்ஸ் அப்பெல்லாம் உன்னை சும்மா விடாது. உன் ஃபர்ஸ்ட் நைட் அப்போ கரண்ட் போயிடும். பவர் கட்டானா என்னடா? இனிமே ஐயாக்கு டெய்லி சாந்தி முகூர்த்தம் தான். சரி மச்சான், என்ஜாய் பண்ண அழுவாத. இன்னொரு 10 மாசத்துல ஐ மீன் 10 months என்ன மாமா வாங்கிடு. உன் குழந்தை வாயால மாமா சொல்லி கூப்பிடணும், அதை நான் கேட்கணும். ஓகே சரி ஓகே மச்சி, எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. பொண்டாடியை பார்க்குறேன். உன்ட்ட ஆஃபீஸ்ல இருந்து பேசு. ஓகே ஓகே மச்சா, பை. ஐயோ ஃபர்ஸ்ட் நைட் பத்தி பேசினாலே வெக்க. குட் மார்னிங் பொண்டாடி. குட் மார்னிங் பேபி. பேபி ஐம் சோ சாரி. எதுக்கு? இல்ல, நேற்று கரண்ட் வரதுக்கு முன்னாடி தூங்கிட்டேன். பரவாயில்ல விடு. அப்புறம் எப்பதான் வந்துச்சு? ஒரு 2 hours. 2 hours ஆச்சா? அது ஒன்றும் இல்லை. முந்தானத்து காலையில கல்யாணம் பண்ணோமா, சாயந்தரம் ரிசப்ஷன் பண்ணோமா, நைட்டு டிராவல் பண்ணோமா, அப்படியே ஆஃபீஸ் வேற போயிட்டோமா, அந்த டயர்ட்ல தூங்கிட்டேன். சாரி. பரவாயில்ல நீ பச்சு. பரவாயில்ல. சரி 2 minutes நட்டி போட்டு தரேன். Rasputin, Rama of the Russian Queen. Ta-da-da-da. Da, pudi. Thank you. Nice. வருண், லைவ் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு லைவ் போலாமா? இல்ல இரு சரி பண்றேன். லைவ் தான் பாரு. வந்துருச்சு. எஸ். இவ்ளோ விஷஸ் பாரு. ஹாய். Thank you all. சதீஷ் ஏன் எங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடல? ஓ ஐயோ, ஆக்சுவலா மேரேஜ் ஊர்ல நடந்துச்சா? சதீஷ் நாங்க வந்து ஒரு மீட் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து கூப்பிட்டு ஒரு மீட் கூடி சீக்கிரம். கண்டிப்பா. சோ ஊர்ல நடந்ததுனால தான் நிறைய பேரை இன்வைட் பண்ண முடியல. சோ நம்ம சென்னை பீப்புள், சென்னை ஃப்ரெண்ட்ஸ்க்காக கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ஈவென்ட் பண்ணலாம். பக்கா. கிருத்திகா, உங்க பேர் எப்பவுமே கியூட் தான். ஓ thank you கிருத்து. Thank you so much. அம்பரி பாரு மெசேஜ் பண்ணிருக்கான். அம்பரி தான்டா எல்லா லைவ்லயும் கரெக்ட்டா வந்து மெசேஜ் பண்றான். நம்மளோட லாங் டர்ம் ஃபேன் அவரு. உன்னோட பெரிய ஃபேன் அப்படியே சொல்லலாம். பட் thank you so much அம்பரி. Thank you அம்பரி. சாருமதி, உங்க லவ் ஸ்டோரி பத்தி சொல்லுங்க. யாரு ஃபர்ஸ்ட் லவ் சொன்னா? ஓகே லவ் ஸ்டோரி தான நான் சொல்றேன். நான் சொல்றேன். ஏய் நான் சொல்றேன்டா. நீ மாத்தி சொல்லு. இல்ல நான் கரெக்ட்டா சொல்றேன். நான் கரெக்ட்டா சொல்றேன். ப்ளீஸ் வருண். சாருமதி மேடம் ஐயா பர்சனாலிட்டி பார்த்து மயங்கிட்டாங்க. ஐயோப்பா. பொதுவா பசங்க தான் பொண்ணுங்களை பார்த்து மயங்கிடுவாங்க. ஆனா இங்க சீனே வேற. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் எப்படி? ஆக்சுவலா கொஞ்சம் அப்படிதான். சார் யாருன்னா என்னோட காலேஜ் கிரஷ்.
பாரப்பா, இன்னைக்கு வருண் எப்படியாச்சும் என்ன பார்க்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இன்னைக்கும் அவன் என்ன பார்க்காம போயிட்டான். அப்புறம் உனக்கு எனக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது, சண்டை. கவலைப்படாதே மகளே, கண்டிப்பா இன்னைக்கு அவன் உன்னை பார்த்து விடுவான். அப்படியா? நிஜமே பாத்துருவானா? ஹை ஜலி 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 ஜலி. அப்படி அவன் மட்டும் என்ன பார்த்துட்டான், அதோட உனக்கு நான் டெய்ரி டெய்ல் மில்க் வாங்கி தரேன், சரியா? பை மச்சான், கேண்டீன்ல பார்க்கலாம். ஓகே மச்சான், அங்க நீ தான் வாங்கி தரணும். சரி சரி அவன் வந்துட்டான். பை பை. ஆல் தி பெஸ்ட் மகளே. Thank you. யூ ஆர் வெல்கம். புள்ளியரப்பா, அவன் என்ன பார்க்காமலே போய்கிட்டு இருக்கான். சோ சேட். இன்னும் பயிற்சி வேண்டுமோ? உன்னை போய் நம்பின பாரு. மகளே, முயற்சி செய்தால் திருவினையாகும். நீ பேசாத, இனிமே நானே பாத்துக்கிறேன், உனக்கு ஒண்ணும் கிடையாது. மகளே, நான் சொல்வதை கேளு. சாருமதி, அப்புறம் என்னாச்சுக்கா? அடுத்து எங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, அதனால எங்களோட இன்னொரு லைவ்ல வந்து நாங்க எங்களோட மீதி ஸ்டோரி எல்லாம் சொல்றோம். ஓகே ஓகே தலைவாசன் தலைவீஸ், உத்தரவு வாங்கிக்கிறோம். யா பை. லைவ் நல்லா போச்சுல? சூப்பரா போச்சு. அம்மா கப்பெடு. ஐயோ, இந்தா. ஓய், நான் ஹீட்டர் போட்டிருக்கேன், நீ குளிச்சுடு, நான் மிஷின்ல துணி போட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடுறேன். ஆ. ஓகே என்ன வருண், காலங்காத்தாலேயே வா. ஃபர்ஸ்ட் நைட்டா, ஃபர்ஸ்ட் டேவா மாத்திடாத. கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, நல்ல நேரம் பார்த்து அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஹா, ரொம்ப தான். நான் இன்னைக்கு சமைக்கிறேன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். அப்ப சாருக்கு வேண்டாம். அப்படிலாம் கிடையாது, வேணும் தான். அதானே பார்த்தேன். போ, போய் குளிச்சுட்டு வா. இன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வேலை கொடுத்த உனக்கு ஆதார் கார்டு பேன் கார்டை சேஃபா வச்சுக்கோனே, ஒரு வேலையை ஒழுங்கா பாக்குறதுல. ஏய், ஒழுங்கா தேடுறா, நீ கேட்ட பேக்ல தான் வச்சேன். எது? இந்த பேக் தானே? இந்த பேக் தானே? நல்லா தேடி பாத்தியா நீ? ஏய், நீ சொன்னது வேற பேக், இப்ப வேற பேக் எடுத்துட்டு வந்து கேட்டினா எனக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு, நான் சொன்ன பேக் என்னங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. சும்மா உன் பேக் மாத்தி வச்சுட்டு என்ன திட்டிட்டு இருக்காத. இனிமே உன் வேலையெல்லாம் நீயே செஞ்சுக்கோ. ஏய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? அப்ப நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டா நீ உன் வேலையை செஞ்சுக்கோ இல்லையா? அப்ப நானே என் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். கிழிச்ச, இப்பவே உன் வேலையை சேர்த்து நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தான் என்னாச்சு? அப்பா, ஏய், என்னடி கீழே படுத்திருக்க? ஆசைப்பட்டா படுத்திருக்கேன், வழுக்கி விழுந்துட்டேன்டா. புருஷனோட சண்டை போட்டா இப்படித்தான் பெப்பர பேன் விழுவாங்களாம். இடுப்பு புடிச்சிக்கிச்சுடா, பழி வாங்குறானே பாவி. சரியாயிரும் சரியாயிரும், கவலைப்படாத, விடு. ஏய், தூக்குடா. இரு, வரேன். அப்பா, கோபத்துல கீழே கீழே போடுறாதடா. சரி, சரி, போட மாட்டேன். எப்படி விழுந்த? சுடு தண்ணி வச்சேன்டா, கீழே ஊத்திச்சு, வழுக்கி விட்டுருச்சு. எருமை எருமை, பார்த்து ஒரு வேலை பண்றியா? பெயின்ல இருக்க பாப்பாவை திட்டாதடா. ஐயோ, நீ பாப்பா? சரி 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 சரி. ஐயோ, சாரி 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 சாரி. இந்தா உட்கார். பார்த்து பண்ண மாட்டியா? சாரி சாரி சாரி. வலிக்குதுடா.
அப்பா ஓ எங்கடி வலிக்குது? இங்க பாரு. நிக்கிதா வேணா. இப்போ உனக்கு என்ன கொடுத்தாங்கன்னு வேணாங்கிற? மூட மாத்தாதடி. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தான்டா சம்பிரதாயம்லாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ரொமான்ஸ் எல்லாம் எப்ப வேணாலும் நடக்கலாம். ஆஹா. ம் ஆ. ம் ம். ம் ம். ஏய், இப்போ என்னடி ஆச்சு? இந்த பக்கம் முடிச்சுக்கிச்சுடா. ஓ அம்மாடி. பாத்து பாத்து தலை உட்கார். பாத்து. சரி நான் போய் குடிச்சிட்டு வரேன். வருண், ம். என் ஃபோன் மட்டும் எடுத்து தெரியா? ஆ. தேங்க்ஸ். ஓகே வருண், சொல்லு. ஏசி இல்ல ஸ்வெட்டிங்கா இருக்கா? ஆ, தான் ஏசி போடுறியா? பா கீழே விழுந்ததுல காலெல்லாம் ஒரே வலிடா, முடியல. இந்த கால ஓகே தானே? என்னாச்சு? கொஞ்சம் தண்ணி மட்டும் தெரியா? ஓகே இங்க பாரு, சில் தண்ணி எல்லாம் வேணாம். ம். கொஞ்சம் வார்மா சூடு பண்ணி. த்ரோட் சரியில்லை. ஓகே. புருஷனை வேலை வாங்குறதுல என்ன சந்தோஷம். ஜாலி. ஆட்டி பாவி மவளே உன்ன இந்தா வந்துரு நிக்கிதா. பக்கம் வந்து ஏய் என்னே வேலை வாங்கிட்டல நீ. என்ன மரியாதையா என்கிட்ட வந்துருடி. செத்தடி நீ. போடுறா ஸ்மாக்கு. ஆமா ஆமா. என்னையா ஏமாத்துற? புருஷன் கொஞ்சமாவது பாக்குறியா? இதெல்லாம் சும்மாவே. இங்க வான்னு சொல்றேன். விஷம், விஷம். போதும் போடா. பில்லோ ஃபைட்டா? அம்மா போடா அம்மா. ஏய் கால் வருது. அம்மா. ஹலோ ஹலோ நிக்கிதா, சொல்லுமா. எப்படி இருக்க? எனக்கு என்னம்மா, நான் ராணி மாதிரி இருக்கேன். சந்தோஷம்டி. அப்புறம் இன்னைக்கு ஐயர்கிட்ட பேசினேன். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா. இன்னைக்கு அப்படியா? சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரிம்மா பாத்துக்கிறோம். அதாம்மா, ஆல்ரெடி 1 மாசம் ஓடி போச்சு. வேலைன்னு இருக்காம இன்னைக்கு பிளான் பண்ணுங்க. அதுக்கு தான் கால் பண்ணேன்.
இந்த ஒரு நாளுக்காக எவ்வளவு வெயிட் பண்ண வேண்டியதா போச்சு. ஆனா இன்னைக்கு நைட்டு என்ன நடந்தாலும் கரண்ட்டை மட்டும் ஆஃப் பண்ணிடாதடா. பட் ஒரு யுவர் ஸ்மார்ட் பாய், இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு நீ ஜெனரேட்டர் போட்டு வச்சிருக்க. அதனால இன்னைக்கு நடக்க வேண்டியது நடக்காம இருக்காது. நிக்கிதா நிக்கிதா ஜிங்கு சக்கு சக்கு ஜிங், சீக்கிரமா உள்ளவா ஜிங்கு சக்கு சக்கு ஜிங். ஆஹா, எனக்கு என்ன பார்த்தா அழகா இருக்கே. எங்க அது சென்று இன்னைக்கு அச்சுக்கு 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 ஒரு நாள் தானே. யாரா இந்த நேரத்துல போன் பண்றான்? கால் வேற பண்ணிக்கிட்டு கேட்டா என் பொண்டாட்டி. ஐயோ என்ன அவசரம் என் பொண்டாட்டிக்கு? சொல்லுதங்க. ஏய் கதவை திறடா. வந்துட்டேன். என்ன இப்படி ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்திருக்கீங்க? when you get married 1 month தான் டாக்டர். அது லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதே தெரியாதா? எனக்கு இதை பற்றி எதுவும் ஐடியாவே இல்லை டாக்டர். இப்போ எதுவும் பண்ண முடியாதா? அவங்க இப்போ பிரவுன் கலர்ல வாமிட் பண்ணிருக்காங்க. நிகிதா சிவியர் ஸ்டேஜ்ல இருக்காங்க. குழந்த மாமாவ சின்ன பிள்ளை மாதிரி பாலத்தை நல்லா பண்ணிட்டு விளையாட்டுலாம் பேசிட்டு இருப்பான். உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனா வந்திருக்கிறது த்ரோட் கேன்சர். 10% of the patients die within 6 months of diagnosis. உள்நாக்கு ஃபுல்லாவே அரிச்சு போயிருக்கு. எப்ப வேணா என்ன வேணாலும் ஆகலாம். ஆல்ரெடி அவங்க 6 months தாண்டிட்டாங்க. இனிமே இருக்கிற எல்லாமே கோல்டன் டேஸ் தான் வரும். டாக்டர் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க வருண், என்ன பண்ணணும்? இதை பத்தி நிக்கிதாக்கு எதுவும் தெரிய வேண்டாம். வருண், அவ உயிரை விட்டு போயிடுவாங்கிற வழியை விட என்னை விட்டு அவ போயிடுவாங்கிற வழிதான் அவளுக்கு இன்னும் அதிகமா இருக்கும். ஓகே வருண், சரி, டேக் கேர்.
லூஸ் வாப்பலாம். என்னாச்சு? ஒன்றும் இல்லையா, வெறும் காஃப் தானா, அதிகமானோன்னா பிளட் வந்துச்சான். அவ்வளோ ரத்தம் வந்துச்சேடா? அதான் சொல்கிறேன்ல. டாக்டர் தானா? கரெக்டாக செக் பண்ணியா? ஆனா வந்திருக்கிறது த்ரோட் கேன்சர். of the patients died within 6 months of diagnosis. என்னாச்சு? தெரியல, அடிக்கடி ஏதோ வலிக்குதுடா இங்க. நிகிதா சிவியர் ஸ்டேஜ்ல இருக்காங்க. இதோட சிம்டம்ஸே இயர் பெயின் அதிகமா இருக்கும். உள்நாக்கு ஃபுல்லாவே அரிச்சு போயிருக்கு. எப்ப வேணா என்ன வேணாலும் ஆகலாம். ஆல்ரெடி அவங்க 6 months தாண்டிட்டாங்க. வருண், சொல்லுடி பொண்டாட்டி. நான் தான் பொண்டாட்டி. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளு, சொல்லுடா. கேளுடி. திடீர்னு ஒரு நாளைக்கு நான் சுத்த போயிட்டா நீ என்னடா பண்ணுவ? நானும் சேர்த்துருவேன். என்ன கேட்க வரும்னு முழுசா கேட்டுட்டு பதில் சொல்லுடா. சொல்லுடி. திடீர்னு ஒரு நாள் நான் செத்து போயிட்டேன்னா நீ என்ன மாதிரியே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும். உன்ன மாதிரி இல்லை, உன்னை விட சூப்பரான சமூகத்துக்கிறா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் செத்து போயிட்டா கூட ஹாப்பியா இருக்கணும். அதான் இருக்கு. நீ தான் நீ ஹாப்பினஸ்.
என்ன? ம் டர்ன். ஓபன். என்னடா நம்ம பிரெக்னன்ட்னு சொல்றேன், இவ்வளவுதான் ஒரு ரியாக்ஷனா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. I'm really very happy for us. நிக்கிதா ரெடியா? ரெடி. நிக்கிதா, என்ன தேடிட்டு இருக்க? ஃபோன்டா. அங்க ஹால்ல டேபிள் இருக்கு பாரு. ஓகே தானே? எல்லாம் ஃபைன் தானே? ஓகே தான்டா. சின்னதா வாமிட் வேற ஒன்று. வாமிட்டா? பிளட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வருண். நீ வா, ஹாஸ்பிட்டல் போகலாம். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் தான் சொல்கிறேன்ல, கேள. வேற ஏதாவதுனா நானே சொல்கிறேன். வருண், எனக்கு தூக்கமாக வருது. நான் ஆஃபீஸ் போகல. லாஸ்ட் ஸ்டேஜ்ல ஓவர் ஸ்லீப்பியா இருக்கும். ஒரே டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. வருண் வருண் வருண், நமக்கு பாப்பா பிறந்தா என்னடா பேர் வைக்கலாம்? இப்போ எதுக்கு அதெல்லாம்? எப்படியும் கொஞ்ச நாள்ல பாப்பா வந்துரும்டா. அப்புறம் நம்ம பிஸி ஆயிடுவோம். அதனால இப்பவே யோசிச்சு வச்சிடலாம். என்ன பாப்பான்னு தெரியாம எப்படி பேர் வைப்போம்? எனக்கு தெரியும். பொறுக்க போற குழந்தை கண்டிப்பா என்ன மாதிரி கியூட்டான ஒரு பொண்ணா தான் இருக்கும். பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் உன்ன மாதிரியே கியூட்டா பிறக்கும். தேங்க்யூ. சரி சொல்லு, என்ன பேர் வைக்கலாம்? உனக்கு என்ன பேர் வைக்கணும்? நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல். வருண்ல இருந்து வாவும், நிக்கிதால இருந்து நீயும் எடுத்து சேர்த்து வருணிகா அப்படின்னு வச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல? ஓகே தானே? டீல்? எஸ். வருண், ஐஸ்கிரீம் வேணும். வருண், இப்ப ஐஸ்கிரீம் என்ன மணி என்னன்னு தெரியுமா உனக்கு? 2 மணிக்கு ஐஸ்கிரீம் யாராவது சாப்பிடுவாங்களா? பாரு, 2 மணிக்கு ஐஸ்கிரீம் ரீல்ஸா வரும்போது நான் ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாதா? ப்ளீஸ் எனக்கு வாங்கி தா. நிக்கிதா சொன்னா கேளு, ஐஸ்கிரீம் இந்த நேரத்துல வேண்டாம். ஒண்ணுதான். வேண்டானா வேண்டாம். ஒண்ணு தான். இப்ப வாங்கி தருவியா மாட்டியா? எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் வேலைன்னா அவ்வளவுதான். சரி வாங்கி தரேன். சாக்லேட் ஐஸ்கிரீம். ஓகே. ஒண்ணுதான். ஒண்ணுதான்.
நிகிதா ஒவ்வொரு தடவையும் என்னை எப்படிடா காதலிச்ச அப்படின்னு என்கிட்ட கேட்குறப்போ காதலுக்கு கண்ணும் இல்லை காரணமும் இல்லைன்னு சாக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அவன் என்னை விட்டு போயிடுவாளோங்கிற பயம் வரும்போது கண்ணு முன்னாடி 1000 காரணம் வந்து நிற்குது. ஆனால் இதெல்லாம் அவகிட்ட புரிய வைக்கிற அளவுக்கு அவன் என் கூட பயணிப்பாளான்னு தெரியல. நமக்கு ஒன்றுனா அதை தாங்கிறதுக்கான சக்தியை கொடுத்த ஆண்டவன் நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒன்றுங்கிறப்ப மட்டும் காணாம போய்ட்றான். நிகிதா 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 ஏமாந்தியா ஏய் சும்மா தாண்டா விளையாண்ட. ஏய் அழாதடா, சாரிடா. வருண் ஏய் ஒண்ணும் இல்லை, இங்க பாரு. இனிமே பண்ண மாட்டேன், சாரி. வருண் வருண் என்ன இப்ப அழறது நிறுத்திட்டு சொல்ல போறியா இல்லையா? என்ன நடக்குது? எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நீ ஹாஸ்பிடல் போயிட்டு வந்ததுல இருந்தே சரியில்லை, இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்க. சொல்லு, என்ன நடந்துட்டு இருக்கு? ஒன்றும் மறைக்கல. சும்மா ஜஸ்ட் பயந்துட்டேன். See, I'm okay. I'm fine. நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற வருண். நான் எதுவும் மறைக்கல. எனக்கு என்னமோ சரியா படல. சரி ஓகே சரி வா. எங்கே ஃபோன்? லைவ் போலாமா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? லைவ் போலான்னு கேட்டுட்டு இருக்க. சரி வா லைவ் போலாமா? பட்டுல போலாமா? நிஜமா ஒண்ணும் இல்ல. அப்புறம் எப்படி அழுத? சும்மா பிராங்க் பண்ண. நீ மட்டும் தான் என்ன பிராங்க் பண்ணுவியா? சரி வா போலாம். வா. குட் கேர்ள். அம்மா ஓகே எடுக்கவா? லைவ் 3 மணிக்கு யாருடா லைவ் வருவாங்க, நீ வேணா பாரு. மக்களே நாங்க முழிச்சிட்டு இருக்கோம், பாரு வாங்க. வராங்க பாரு. ஹாய் காய்ஸ், ஃபர்ஸ்ட் கமெண்ட் யாருன்னு பாத்தியா? அடடா, நம்ம லாயல் ஃபாரெவர் ஃபாலோவர். ஹாய் அம்ரி. ஹாய் அம்ரி, தலைவி நீங்க வேற லெவல். ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க சென்ட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு சீக்வன்ஸ் ஆர்டரில் தான் எல்லாமே அனுப்புவாங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்கு போகிற விலாக் அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே ஒரு 50,000 அந்த இடத்துல வந்து நிகிதா பேபி, நம்ம கல்யாணம் தான் ரொம்ப அவசரமா நடந்துச்சு. நிறைய பேரும் நம்ம இன்வைட்டே பண்ணல, பாவம் எல்லாரும் மிஸ் பண்ணிட்டோம். ஆனா வளகாப்பு அப்படி நடக்கக்கூடாது. ஃபர்ஸ்டே எல்லாம் பிளான் பண்ணி சூப்பராக கிராண்டாக நம்ம நடத்தினோம், சரியா? இந்த தடவை யாரையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, தூரத்து சொந்தத்துலேருந்து எல்லாரையுமே இன்வைட் பண்ணிடணும். யோசிச்சு பாரு, எல்லாருமே வந்தால் நம்ம வீடு எவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்குன்னு. வீடே ஃபுல்லாக ஜேன்னு இருக்கணும் பேபி. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வளகாப்புல எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலானது என்ன தெரியுமா? புருஷன் பொண்டாட்டிக்கு லாஸ்டா எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணுவாங்களாம். அதுதான் ரொம்ப ஸ்பெஷல்.
ஆனா நீ எங்க லாஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. முதல்ல என் பொண்டாட்டிக்கு நான் தான் பண்ணுவேன்னு எல்லாருக்கும் முன்னாடியும் நீ வரணும். அழகா வலையில எல்லாம் என் கை ஃபுல்லா போட்டு விட்டு, இப்படியே சந்தனம் எல்லாம் வச்சுட்டு, குங்குமம் எல்லாம் வச்சுட்டு, அர்ச்சத்தை எல்லாம் போட்டு விட்டுட்டு, அது எல்லாத்தையும் நம்ம சூப்பரா போட்டோ வீடியோ எல்லாம் கேப்சர் பண்ணணும். 2 பேரும் ஹாப்பியா இருக்கிறத இவ்ளோ பெருசா ஃப்ரேம் போட்டு மாட்டுற வீட்டுல. ஓகே ஓகே, உனக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணலாம் பேபி. உனக்கு பண்ணாமையா இருக்கு. முதல்ல என் பொண்டாட்டிக்கு நான் தான் பண்ணுவேன்னு எல்லாருக்கும் முன்னாடியும் நீ வரணும். அழகா வலையில எல்லாம் என் கை ஃபுல்லா போட்டு விட்டு, இப்படியே சந்தனம் எல்லாம் வச்சுட்டு, குங்குமம் எல்லாம் வச்சுட்டு, அர்ச்சத்தை எல்லாம் போட்டு விட்டுட்டு, ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கிறத இவ்ளோ பெருசா ஃப்ரேம் போட்டு மாட்டுற வீட்டுல.